ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க அனிமி ஃப்ரீக் வந்துட்டேன். நம்ம இப்போ எவனுக்கு அடங்காத நெக்ரோமேன்சர் எபிசோடு 4 பார்க்கலாம். இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ள போகலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ அந்த 3 நாள் முடிஞ்சு பூமியிலேருந்து திரும்ப அந்த டவர் ஆஃப் ட்ரையல் டஞ்சனுக்கு வந்துருவான். நம்ம ஹீரோ அவனோட ரூமுக்கு வந்த உடனே இன்வென்டரி திறந்து பார்ப்பான். அதுல பூமியிலேருந்து கொண்டு வந்த பெட்டியும் ஸ்டோன் இருக்கும். அதை பார்த்து நம்ம ஹீரோ ஓ அப்படின்னா இங்கேருந்து எது வேணாலும் பூமிக்கு கொண்டு போகலாம், பூமியிலேருந்து எது வேணாலும் இங்கே கொண்டு வரலாமா, சூப்பர் போ, இதை நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு ஸ்கிரீன் பாப்பாகி நீங்க பூமியிலேருந்து வெற்றிகரமா வந்தனால உங்களுக்கு ஒரு ரிவார்டு, அதாவது ஐ ஆஃப் ட்ரூத், இதை வச்சு வெப்பனோட பவரையும் மற்ற மனுஷங்க மான்சர்ஸ் எல்லாம் பொய் சொல்லுதா உண்மையை சொல்லுதான்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு இந்த ரிவார்டை கொடுக்கும். அதை பார்த்து நம்ம ஹீரோ சூப்பர் போ, இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை, செம்ம லக்கு தான் அப்படின்னு பார்த்துட்டு நம்ம ஹீரோ புது ஸ்வாடை வாங்குவான். ஏன்னா அந்த ஸ்வாடு சீல்டெல்லாம் வித்துட்டான்ல, அதனால இப்போ ஒரு புது ஸ்வாடு தண்டர் ஸ்வாடு, இது சி ரேங்க் டைப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்டர் ஸ்வாடு வாங்க. அதோட பவர் என்னன்னா அதோட தண்டர் பவரை வச்சு ஆப்போசிட்ல இருக்க அந்த ஆப்பனட்டை கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே ஃப்ரீஸ், அதாவது பேரலைஸ் பண்ண முடியும். எதுவுமே கை கால் வராத மாதிரி அப்படியே ஃப்ரீஸ் பண்ணிட முடியும், அந்த பவர் இருக்குது. அப்புறம் இன்னொரு ஸ்வாடு வாங்குவான். இதை வாங்கினதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ அந்த 5வது ஃப்ளோருக்கு போக நான் ரெடியா இருக்கேன்னு சொல்லும்போது டக்குனு ஸ்கிரீன் பாப்பாகி நீங்க இப்போ இந்த 5வது ஃப்ளோருக்கு போறீங்களா அப்படின்னா போங்க அப்படின்னு சொல்லிட்டு போர்ட்டல் ஓப்பன் பண்ண நம்ம ஹீரோ நான் ரெடி உள்ள போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டஞ்சன் கேட்டை ஓப்பன் பண்ணிட்டு உள்ள போவான் பாருங்க. இந்த டஞ்சன்ல இருக்க மான்ஸ்டர் என்னன்னா ஓநாய் மனிதன். இந்த ஓநாய் மனிதனை நீங்க கொல்லல நீங்க செத்துருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டம் சொல்ல நம்ம ஹீரோ ரெடியா உள்ள போவான் பாருங்க. பார்த்தா மேல நிறைய ஓநாய் அப்படி வத நம்ம ஹீரோ மேல குதிக்கும். நம்ம ஹீரோ சும்மா அசால்ட்டா அந்த ஓநாய் எல்லாத்தையுமே வெட்டி வீசிட்டு இருப்பார் பாருங்க. வெட்டி வீசி எல்லாத்தையுமே கொன்னதுக்கு அப்புறம் என்ன இதெல்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கு, இவ்வளவு வீக்காவா இருக்கும் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க. அங்க வெட்டி வீசும்போது ஒரு ஓநாய் பறந்து போய் இன்னொரு ஓநாய் காலில் விழும் பாருங்க. அது பார்க்கறதுக்கே பிரம்மாண்டமா இருக்கும், வெள்ளை கலர்ல. அங்க நிறைய வெள்ளை கலர் ஓநாய் பிரம்மாண்டமா நிக்க, அங்க இருக்க அந்த வெள்ளை ஓநாய் இருக்கு பாருங்க, சின்ன ஓநாய் அப்படி கடிச்சு 2 துண்டா அப்படி சத்தர அடிச்சிடும். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ இப்பதான் டஞ்சன் ரைடர் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரிய பெரிய ஓநாயை அசால்ட்டா போட்டு தருவார் பாருங்க. இப்போதான் எனக்கு செம்ம ஜாலியா இருக்கு, இந்த மாதிரி தான் எல்லாமே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வெட்டி வீசி எல்லாத்தையுமே போட்டு தள்ளிட்டு அந்த ஸ்பிரிட் எல்லாம் உள்ள இழுத்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவோட அந்த நெக்ரோமன்சி பவர் அப்கிரேட் ஆயிருக்கும். இ ரேங்க்ல இருந்து டி ரேங்க்கு போயிருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த இன்ஸ்டன்ட் ரிகவரி, ஃபாஸ்ட் ரிகவரி அதுவும் அப்கிரேட் ஆயிருக்கும். நம்ம ஹீரோ எல்லாமே அப்கிரேட் பண்ணிட்டு அந்த வூல்ஃப் மனிதன், அந்த ஓநாய் மனிதனை தேடி அப்படி உள்ள போய்கிட்டே இருப்பான் பாருங்க. போற வழியில நிறைய ஓநாய் செத்து கிடக்கும். அதை பார்த்த நம்ம ஹீரோ இது ஏதோ கடிச்ச மாதிரி தெரியலையே, ஏதோ ஸ்வாடை வச்சு வெட்டின மாதிரி இருக்குது அப்படி சொல்லிட்டு அந்த ஐ ஆஃப் ட்ரூத்தை வச்சு உள்ள என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்பான் பாருங்க. பார்த்தா ஒரு பயங்கரமான ஆறா தெரியும். அப்படி பார்த்துக்கிட்டே போகும்போது உள்ள குகையிலிருந்து அந்த ஓநாய் மனிதனை அடிச்சு யாரோ பறக்க விடுவாங்க பாருங்க. அவன் பறந்து விழுந்து அந்த ஓநாய் மனிதன் செத்து போயிடுவான். அதை பார்த்து நம்ம ஹீரோ இவப்புறா செத்து போனா யாரா பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒருத்தன் கவசத்தெல்லாம் போட்டுட்டு பார்க்கறதுக்கே ஆளுக்கு மாதிரி பல்கா இருக்கான். அப்ப டக்குன்னு ஸ்கிரீன் பாப்பாகி இங்க ஒரு தப்பு நடந்து போச்சு, எவனோ ஒருத்தன் ஊடுருவிட்டான், உங்களோட டாஸ்க் மாற்றி அமைக்கப்பட்டது, இப்போ நீங்க ஓநாய் மனிதனை கொல்ல வேண்டாம், அந்த ஊடுருவல் பண்ண அவனை தான் நீங்க கொல்லணும் அப்படின்னு சொல்ல அவன் வேற ஒரு டைமென்ஷன்ல இருந்து வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டம் சொல்லுவோம். அதை கேட்டு நம்ம ஹீரோ என்னது இவன் வேற ஒரு டைமென்ஷன்ல இருந்து வந்திருக்கானா அப்படின்னா இந்த மாதிரி டவர் ஆஃப் ட்ரையல்ஸ் நிறைய இருக்குதா, என்னடா சொல்றீங்க, ஏதோ திணிச்சா சொல்றீங்களா அப்படின்னு சொல்ல அப்ப அந்த கவசம் போட்டவன் நம்ம ஹீரோ பார்த்துட்டு டேய் பார்பேரியன், என்னடா இவ்வளவு நாள் நீ உயிரோடு இருக்கியா, இதுக்கு சாத்தியமே இல்லையே, வாயை திறந்து பேசுடா பார்பேரியன் அப்படிமா. பார்பேரியன்னா காட்டுப்பைய, கொஞ்சம் கூட நாகரிகம் இல்லாதவன் அந்த அர்த்தம் வரும் அப்படின்னு அவன் நம்ம ஹீரோ பார்த்து சொல்ல இவன் சரியான பைத்தியம் இல்லடா, சரியாகாத பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சண்டைக்கு ரெடி ஆவான் பாருங்க. அப்ப நம்ம ஹீரோ மனசுல யோசிச்சுட்டு இருப்பான், நல்ல வேலை நான் வேட்டையாட வேண்டியதை எவனோ ஒருத்தன் வேட்டையாடிட்டானோன்னு எனக்கு ஒன்றும் நினைச்சேன், நல்ல வேலை புது டாஸ்காக கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்க அந்த கவசம் போட்டவன் நம்ம ஹீரோ பார்த்துட்டு டேய் காட்டு மிராண்டி காட்டு போயில, என்னடா பேச பயமா இருக்கா, உனக்கு பேச பயமா இருக்குன்னா நான் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஸ்வாடை வச்சு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றதுக்கு வருவான் பாருங்க. நம்ம ஹீரோ அங்க குறுக்க படுத்துட்டு இருக்க அந்த ஓநாய் மனிதன் அப்படி ஒரு மிதிச்சு பறக்கடிச்சா மூஞ்சில வீச அவன் அந்த ஓநாய் மனிதன் 2 துண்டா விட்டுட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வருவான் பாருங்க. நம்ம ஹீரோ நான் இந்த சான்ஸை யூஸ் பண்ணி அட்டாக் பண்றேன்ட்டு டக்குன்னு அவன் முதுகு பின்னாடி போயிட்டு அந்த ஸ்வாடை வச்சு குத்த பார்ப்பான். ஆனா அவனோட கவசம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதை பார்த்து நம்ம ஹீரோ சே நான் இதை பத்தி யோசிக்காம விட்டுட்டேனே அப்படி சொல்லிட்டு முடிச்சுட்டு இருக்கும்போது அவனோட அந்த ஆரா பவர் யூஸ் பண்ணி ஸ்வாடை வச்சு ஒரு அடிப்பான் பாருங்க. நம்ம ஹீரோவோட அந்த சீல்டுலாம் சும்மா நொறுங்கி போயிடும். நம்ம ஹீரோ பறந்து போய் அங்க கல்லுல மோதி அந்த கல்லுலாம் நொறுங்கு பாருங்க. நம்ம ஹீரோக்கு ரத்தம் தெரிக்கும். ரொம்ப நேரம் கழிச்சு நம்ம ஹீரோ இப்போ தாங்க அடி வாங்குறான். அடி வாங்கி உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அவன் கையை பார்த்தா ஒரு கை அப்படி உடஞ்சி தொங்கும் பாருங்க, பார்க்கறதுக்கே பயங்கரமா இருக்கும். அப்ப நம்ம ஹீரோ அவனை பார்த்துட்டு டேய் யாரா நீ பாட்டுக்கு திடீர்னு இங்க வந்திருக்க, இது எப்படி சாத்தியம் அப்படி சொல்லிட்டு கேட்க அதை கேட்டு அந்த கவசம் போட்டவன் டேய் அதெல்லாம் ஒன்ன மாதிரி காட்டு பயலுக்கெல்லாம் தெரியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. அதை கேட்டு நம்ம ஹீரோ
இரு, நான் இதுக்கு முன்னாடி அந்த சிஸ்டத்தில் பார்த்துருக்கேன். இது 8வது ஃப்ளோருக்கு போனதுக்கப்புறம் அதுவே கொடுக்கும். அந்த டிக்கெட்டை வச்சு நீ வேற டைமென்ஷன்ல இருந்து இங்கே வந்திருக்க, அதுதானே அதுதான் நடந்திருக்கு, அதான உண்மை அப்படி சொல்லிட்டு கேட்டுட்டு நம்ம ஹீரோ அந்த ஐ ஆஃப் ட்ரூத் அவன் மேலே யூஸ் பண்ணுவானா, அதை யூஸ் பண்ண உடனே அவனும் ஆமாம் அதுதான் உண்மை, வேற எப்படி நான் இங்கே வந்திருப்பேன்னு நினைக்கிறேன் காட்டுப்பாயில அப்படி சொல்லிட்டு கேட்க, அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ அப்படின்னா சரி அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த காட்டுப்பைய கடுப்பாயி, டேய் நீ ஏன் மேலேயே அந்த மேஜிக் பவர்லாம் யூஸ் பண்ணுறியா, உன்னை போட்டு தள்ளுறா அப்படி சொல்லிட்டு அவன் அட்டாக்கு ரெடியாக நம்ம ஹீரோ டக்குன்னு அப்படி எந்திரிச்சு நின்று, டேய் நான் இவ்வளோ நேரம் என் கையை வழியில் பிடிச்சிட்டு இருந்தேன்னு நினச்சியா, நான் ஒன்றும் வழியில் பிடிக்கலடா, நான் இந்த கையை விட்டேன் அப்படின்னா என்ன நடக்கணும் பார்க்குறியா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படி எந்திரிச்சு நிற்க அந்த உடஞ்ச கை சும்மா ஒரு செகண்டில் ரிகவரி ஆகும் பாருங்க. நம்ம ஹீரோ சும்மா மாசா கெத்தா ஸ்டைலாக நிற்பார். அது மட்டும் இல்லாமல் அப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார், அவர் எடுத்த அந்த ஸ்பிரிட் பவர் எல்லாத்தையுமே ஒன்றா யூஸ் பண்ணுவார் பாருங்க. நம்ம ஹீரோட பவர் வெறித்தனமாக அப்கிரேட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோ இன்ஸ்டன்ட் ஆக்சிலரேஷன் அந்த போட்டிருக்க ட்ரெஸ்ஸை வச்சு ஒரு நிமிஷம் செம்ம ஸ்பீடாக போவார் பார்த்தீங்களா, அந்த ஒரு நிமிஷத்தை இப்போ ஆக்டிவேட் பண்ண அதை பார்த்துட்டு அவன் இருக்கா பாருங்க அந்த கவசம் போட்டவன், இதை பூரா சாத்தியம், 5வது ஃப்ளோரை வந்தவன் எப்படி இவ்வளோ பவர் இருக்கும், இந்த பவரை நான் பார்த்ததே இல்லை எதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு மிரண்டு போயிடுவான். நம்ம ஹீரோ சும்மா செம்ம ஸ்பீடாக போய் அவனை அட்டாக் பண்ணுவார் பாருங்க. அவனோட ஸ்வாடை வச்சு இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ அடித்த மாதிரி அடிப்பான். நம்ம ஹீரோ அதுலேருந்து எஸ்கேப் ஆகவே பாறையில் போய் சொருகிக்கும். அதை எடுத்துகிட்டு திருப்பி நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுவான் பாருங்க. நம்ம ஹீரோ இந்த அட்டாக்லேருந்து டாஜ் பண்ணாலே போதும், அப்புறம் நான் ஒரு அட்டாக் விட்டா அவ்வளோதான் இவன் கதை முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவன் அட்டாக் வாங்காமல் அவனை அட்டாக் பண்ணிகிட்டே இருப்பார் பாருங்க. அந்த ஆர்மர் போட்டவன் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்டே இருப்பான். அப்போ என்ன ஆகும், டக்குன்னு நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான், அவன்கிட்ட இருந்து ஜம்ப் பண்ணி எஸ்கேப் ஆகிட்டு அந்த தண்டர் ஸ்வாடை வச்சு தண்டர் அட்டாக் விடுவான் பாருங்க. அந்த தண்டர் அந்த கவசம் போட்டவனை பயங்கரமாக அட்டாக் பண்ணும். நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு இந்த இடி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஸ்டைலாக நிற்பான் பாருங்க, வெறித்தனமாக இருக்கும். அப்புறம் அந்த தண்டர் அட்டாக்ல என்ன ஆகும், அவன் உடம்பு அப்படி பேரலைஸ் ஆயிரும், அசைய முடியாமல் அவன் பொந்துன்னு கீழே விழுந்துருவான். அவனை பார்த்து நம்ம ஹீரோ என்னடா உன்னை நான் பெரிய ஆளுன்னு நினச்சேன், ஒரு அடிக்க விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்து பேச, அதுக்கு அவன் நம்ம ஹீரோ பார்த்துட்டு இதுவே உன் இடத்துல வேற எவன்ட்டு இருந்தா கண்டிப்பாக நான் தான் தேய்ச்சிருப்பேன் காட்டு பயலே, உன்கிட்ட இந்த ஸ்கில் இத்தனை ஸ்கில் இருக்குன்னு நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லை, இதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதை கேட்டு நம்ம ஹீரோ நீ தான்டா ரொம்ப அஜாக்கிரதையாக இருந்துட்ட, உன்கிட்ட இவ்வளோ பெரிய கவசம் இருக்குன்னு என்னை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்கல பார்த்தியா, அது ஓன் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனை கொள்ளலான்னு சொல்லிட்டு போக அவன் பதறுவான், இல்லை வேண்டாம் நான் கொண்டுறாத, உனக்கு என்ன கேள்வி வேணாலும் கேள்வி, நான் எல்லாத்துக்குமே பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல. அதை கேட்டு நம்ம ஹீரோ உன்னோட பதில் யாருக்குடா வேணும், சாவுடா காட்டு பயலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து சொன்னா பாருங்க. அதே வார்த்தையை சொல்லி அவன் கண்ணுலேயே கத்தி வச்சு ஒரு சொருகு, அவ்வளோதான் அவன் கதையே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அவனோட ஸ்பிரிட்டை நம்ம ஹீரோ அப்படி எடுப்பான் பாருங்க. அவனோட ஸ்பிரிட்டை எடுத்ததுக்கப்புறம் ஸ்க்ரீன் பாப்பாகி நீங்கள் இந்த 5வது ஃப்ளோரை முடிச்சிட்டீங்க, இந்த கேட் ஆட்ராக்ஸ் அவனோட ஆத்மாவையும் எடுத்துட்டீங்க, இப்போ நீங்கள் இதை முடிச்சதுனால உங்களோட பவர் 15% அதிகமாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் வர ரிவார்டு வேற மாதிரி மாற்றி அமைக்கப்பட்டது, ஏன்னா அந்த ஓனாய் மனிதனுக்கு ஏற்ற ரிவார்டு தான் இருந்தது, இப்போ நீங்க பவர்ஃபுல்லான ஒரு எதிரியை கொண்டனால வேற ஒரு ரிவார்டு தரப்படும். அது மட்டும் இல்லாம சி ரேங்க் ரிவார்டு எல்லாம் இதுக்கப்புறம் ஏ ரேங்க் ரிவார்டா தரப்படும் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு நம்ம ஹீரோக்கு ஒரே சந்தோஷம், இப்போ எனக்கு ஏ ரேங்க் ரிவார்டா கிடைக்க போதா, வேற லெவல் தான் போ அப்படின்னு சொல்லிட்டு வெறித்தனமான சந்தோஷத்துல இருக்க. அப்புறம் சிஸ்டம் பாப்பாகி நீங்க இப்போ 6வது ஃப்ளோர் டஞ்சனுக்கு ரெடி ஆகணும், அதுக்கு நீங்க உங்களோட ரூம்ல போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு போர்ட்டல் ஓப்பன் ஆக அந்த போர்ட்டலுக்குள்ள போய் நம்ம ஹீரோ ரூம்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ யோசிப்பான், நம்ம கிட்ட கொஸ்டின் வவுச்சர் இருக்கு, அதை வச்சு இந்த சிஸ்டத்துக்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கலாம்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்க ஆரம்பிப்பான். நம்ம ஹீரோ கிட்ட 5 கொஸ்டின் வவுச்சர் இருக்கும், அதுல ஒன்றை யூஸ் பண்ணி ஆமா இந்த மாதிரி டைமண்ட்ஸ்ல தாண்டி வேற ஒரு டவருக்கு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு அந்த சிஸ்டமும் சொல்லுவோம், ஆமா உங்களுக்கு ரிப்ளை வந்துருச்சு, இது என்ன ரிப்ளைனா இந்த மாதிரி போகலாம், ஆனா அது டாப் 10ல இருக்கணும், அது இப்போதைக்கு உங்களால் முடியாது, இதுக்கப்புறம் உங்களால் கேள்வி கேட்கவும் முடியாது, இதுக்கப்புறம் கேள்வி கேட்காதீங்க அப்படி சொல்லிட்டு அந்த சிஸ்டம் அப்படியே அபாயம் பண்ணி ஒழிச்சிட்டு அங்கேருந்து போயிடும். நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு இந்த கொஸ்டின் வவுச்சரை வச்சுட்டு அந்தளவுக்கு ஒன்றும் யூஸ் இல்லை போல இருக்கே அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு அவனோட அந்த இன்வென்ட்ரி ஓப்பன் பண்ணால் அதில் அந்த சீல்டு உடஞ்சிருக்கும் பார்த்தீங்களா, அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவான், அதில் ஒரு பெட்டி இருக்கும், அதுக்குள்ளே போட்டு அதை ரிகவரி பண்ண அந்த சீல்டு அப்படியே புதுசு மாதிரி திரும்ப வந்துடும். அது மட்டும் இல்லாமல் ஒரு கிளீனிங் சோப்புன்னு ஒன்று எடுப்பான், அதை எடுத்துகிட்டு இது வேஸ்ட்டு தான், ஆனால் இது அந்தளவுக்கு வேஸ்ட் இல்லை அப்படி சொல்லிட்டு அந்த கிளீனிங் சோப்பை யூஸ் பண்ணுவான் பாருங்க. நம்ம ஹீரோ அப்படியே குளித்த மாதிரி பளபளன்னு ஆயிடுவான். அப்புறமா பார்த்தா அந்த 6வது ஃப்ளோர் ஓப்பன் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது, 1 மணி நேரம் தான் இருக்குது அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ அதுக்கு முன்னாடி இந்த லீடர் போர்டை பார்த்தலாம்னு சொல்லிட்டு பார்த்தா அதில் நம்ம ஹீரோ 3வது இடத்துல இருப்பான். அதை பார்த்து நம்ம ஹீரோ நான் 3வது இடத்துல இருக்கேன், இருந்தாலும் இந்த சிஸ்டம் என்ன நான் இன்னும் தகுதியான இடத்துல இல்லை, அதெல்லாம் யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லுது. இந்த லீடர் போர்டு ஒன்று சொல்லுது, சிஸ்டம் ஒன்று சொல்லுது, மாற்றி ஏதோ சொல்லுது, அதை பற்றி இப்போ யோசிக்க வேண்டாம் அப்படி சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த லீடர் போர்டில் பிரின்சஸ் ஜூடின்னு ஒருத்தர் இருப்பான். அவனை பற்றி மற்றவங்கள ஸ்டார்ட் பண்ணுறாங்க, இவன் ரொம்ப மோசமானவன், இவன் ஹண்டர்ஸ்குள்ளேயே குழப்பத்தை ஏற்படுத்துகிறான், இவன்ட்ட ஜாக்கிரதையா இருங்க,
மற்றவங்க எல்லாத்தையுமே கொலை பண்ணணும்னு நினைக்கிறான் அப்படின்னு சொல்ல அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ ஓ பிரின்சஸ் ஜோடியா இந்த பேரை நான் ஞாபகம் வச்சுக்கிறேன், இவங்கிட்ட நான் உஷாரா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ டக்குன்னு ஸ்க்ரீன் பாப்பப் ஆகி நீங்கள் 6வது டஞ்சன் கேட்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ நான் ரெடியாக இருக்கேன்னு சொல்ல அது ஓப்பன் ஆகும் பாருங்க. இது எந்த மாதிரியான டஞ்சன்னா நீங்கள் உங்களுக்கு சொந்தமான ஒரு டைல்ஸில் நீங்கள் நிற்கணும், அதில் நின்று நீங்கள் உங்களோட டீம்மேட்டு கூட சேர்ந்து ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்ல அதை கேட்டு நம்ம ஹீரோவும் அங்கே இருக்க ஒரு டைல்ஸில் போய் நிற்பான் பாருங்க. அப்போ டக்குன்னு இன்னொரு போர்ட்டல் ஓப்பன் பண்ணி அதில் ஒரு டீம்மேட் வரதுக்கு ரெடியாக இருப்பான். நம்ம ஹீரோவும் இப்போ யாரா வரப்போறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு அங்கே உள்ள இருந்து ஒரு பெரிய ஈட்டி மாதிரி வந்து நம்ம ஹீரோவை குத்த வரும் பாருங்க. நம்ம ஹீரோ அதை அப்படி டாச் பண்ணி அந்த ஈட்டியை பிடிச்சி வெளியே இழுப்பான் பாருங்க. அதில் அதை பிடிச்சிட்டு ஒருத்தர் முள்ளம்பட்டி தலையன் பறந்து வந்து விழுவான். அவன் வந்து விழுந்ததுக்கப்புறம் அவனை பார்த்து நம்ம ஹீரோ டேய் பைத்தியக்கார நாயே, நான் உன்னோட டீம்மேட்ரா, என்னையே நீ கொல்லணும்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்ல அதை கேட்டுட்டு அந்த முள்ளம்பட்டி தலையன் ஹே என்ன பேசிட்டு இருக்க, நீ என்னோட டீம்மேட்டாக இருந்தா நான் ஜெயிக்கணும் தான் பார்ப்பேன், நீ ஜெயிக்கணும் நான் எப்படி நினைப்பேன் பைத்தியக்கார பையிலே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்து சொல்ல அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ டேய் நீ என்ன கொன்னா எப்படா நீ ஜெயிப்ப, டீம்மேட்டை கொன்னா ஜெயிக்க முடியாதுடா லூசு போயில அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல அதை கேட்டு இந்த முள்ளம்பட்டி தலையன் பைத்தியக்கார நானா நீயா, கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாருக்கண்ணா அப்படின்னு சொல்ல அங்கே சுற்றி இருக்க மற்ற டைல்ஸில் அவங்களோட டீம்மேட்டே அவனுக்கு கொண்டுட்டு இருப்பானுங்க. அவனோட டீம்மேட்ரான் டே ஏன்டா என்ன கொள்ற அப்படின்னு சொல்ல அவங்க அப்படி கத்தி வச்சு குத்தி டேய் நான் ஜெயிக்கணும்டா, நான் மட்டும் தான் ஜெயிக்கணும், உன்னை கொன்னாதான் நான் ஜெயிக்க முடியும், டீம்மேட்லாம் கிடையாது, நான் மட்டும் தான் தனியாக ஜெயிக்கணும் அப்படி சொல்லிட்டு டீம்மேட்டே கொண்டுட்டு இருப்பானுங்க. அங்கே இருக்க எல்லாருமே ஒருத்தனை கொண்டுட்டு இருக்க இங்கே நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு டேய் நீங்களாம் எந்த மாதிரியான ஹண்டர்ஸ்டா, பைத்தியக்கார நாய்களா, கொஞ்சம் கூட அறிவே இல்லாம சுயநலமா செயல்படுறீங்களேடா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ மண்டை காஞ்சு போய் வெறியில நின்றுருப்பான் பாருங்க. இதோட இந்த எபிசோடு இங்க முடியுது. உங்களுக்கு இந்த எபிசோடு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க லைக் பண்ணாதான் எனக்கு ஒரு எனர்ஜி கிடைச்சி இதே மாதிரி அடுத்தடுத்த எபிசோட தொடர்ந்து உங்களுக்காக போட்டுக்கிட்டே இருப்பேன். உங்களுக்கு அடுத்த எபிசோடு வேணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல அரைஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல வந்து பார்க்குறேன். இப்போ நம்மளை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற நம்ம அனிமே ஃப்ரீக் ஃபேமிலி மெம்பர்ஸை நான் இங்கே ஸ்பெஷல் மென்ஷன் பண்ணுறேன். இமானுவேல், பூபதி பாபு, நிதில்குமார், முருகா, அசோர் ராஜ், ஸ்டீஃபன், கமலேஷ், சிவசக்தி, யோகேஷ், யூசுப் பாஜா, ஹரிகேசவன், சித்ரா, தேவ், நெசுகோ, அகமது இர்ஃபான், எஸ்கே சாரிஸ், முகமது லுக்மான், குபேரன், கலைமதி தமிழ், ஜெனி பாசா, அருண்ராஜ். நான் இன்னும் நிறைய பேரை மிஸ் பண்ணியிருப்பேன், கோச்சுக்கிடாமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுறேன்.